தெனாலிராமன் கதைகள் 166. வினோதமான ஆசை. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு முறை வினோதமான ஆசை ஒன்று தோன்றியது. அவர் தனது அவைக்கு வந்து, யாராவது எனக்கு பகல் பொழுதில் வானில் மின்னும் நட்சத்திரங்களை காட்ட முடியுமா? அப்படி செய்பவருக்கு பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். அமைச்சர்களும் அறிஞர்களும் இதை கேட்டு திகைத்தனர். மன்னா, சூரிய வெளிச்சம் இருக்கும்போது நட்சத்திரங்கள் தெரியாது என்பது இயற்கையின் விதி, இது எப்படி சாத்தியம் என்று ஒருவருக்கொருவர் முணுமுணுத்தனர். ஆனால் மன்னரோ தனது பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தார். அப்போது தெனாலிராமன் மட்டும் புன்னகையுடன் முன் வந்து, மன்னா, நான் உங்களுக்கு பகலில் நட்சத்திரங்களை காட்டுகிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் என்னுடன் அரண்மனை தோட்டத்தில் உள்ள இருண்ட கிணற்றடிக்கு வர வேண்டும் என்றான். மன்னரும் ஆர்வத்துடன் அவனுடன் சென்றார். தெனாலிராமன் ஒரு பெரிய மண்பானையை தலைகீழாக கவிழ்த்து அதன் அடியில் ஒரு சிறிய துளையிட்டான். பின்பு மன்னரை அந்த கிணற்றின் ஆழ்ந்த பகுதிக்குள் பார்க்க சொன்னான். அரசர் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார். அங்கே கருமையான தண்ணீரில் பானையின் துளை வழியாக பிரதிபலித்து வந்த சூரிய ஒளி ஒரு பிரகாசமான புள்ளி போல மின்னியது. தெனாலிராமன் சொன்னான், மன்னா, இந்த இருண்ட கிணற்று நீரை வானமாகவும் அந்த பிரகாசமான ஒளியை நட்சத்திரமாகவும் கருதுங்கள். பகலில் நட்சத்திரத்தை பார்க்க இதுவே சிறந்த வழி. மன்னர் முதலில் குழம்பினாலும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை புரிந்து கொண்டார். இயற்கைக்கு மாறான ஒன்றை செய்ய சொன்ன தனது அறியாமையை தெனாலிராமன் நகைச்சுவையுடன் சுட்டிக்காட்டியதை எண்ணி வியந்தார். தெனாலிராமா, உன் சமயோசக புத்திக்கு இணை ஏதும் இல்லை. கடினமான காரியத்தையும் எளிமையாகவும் அறிவுபூர்வமாகவும் மாற்றி காட்டிவிட்டாய் என்று பாராட்டி அவனுக்கு விலை உயர்ந்த பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இயற்கையை ஒருபோதும் வெல்ல முடியாது. ஆமாங்க, வெல்ல முடியாது. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு போயிடாதீங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.